உங்களோட மனைவிக்கு நீங்க உசுறு, மாணிக்கம், தங்கம், மரகதம், செல்லம் வேண்டிய மாதிரி பேசுங்க, பிரச்சனையே இல்லை. உங்களோட புள்ளைக்கு கண்மணியே, செல்வமே, புதல்வனே, என் உசுரே, என் தங்கமே, என் கண்ணே வேண்டிய மாதிரி பேசுங்க, அவர்களோடு வாழுங்க, பிரச்சனையே இல்லை. குர்ஆன் சொல்லுது, நீங்க மனைவி குழந்தைகளோடு எப்படி வாழ்ந்தாலும் அதையும் விட மிச்சம் மிச்சம் நல்ல முறையில உம்மாவோடையும் பாப்பாவோடையும் நடந்து கொள்ளுங்க. நீங்க மனைவிக்கு உசுரே, மாணிக்கமே, தங்கமேன்ட்டு பாப்பாக்கும் உம்மாக்கும் வாடா போடா மரியாதை இல்லாம நடந்து கொள்ளாதீங்க. நீங்க புள்ளைக்கு உசுரே, மாணிக்கமே, தங்கமேன்னு புள்ளைய கொஞ்சிட்டு குர்ஆன் சொல்லுது, இவங்களை விட நல்ல முறையில உம்மாவோடையும் பாப்பாவோடையும் நடந்து கொள்ளுங்க. இவங்களை கொஞ்சிட்டு உம்மட வாப்பட முகத்துல பாயாதீங்க. இவன் நல்ல முறை, பிரச்சனை இல்லை. உங்களோட வைஃபுக்கு சுவாமி இல்லாம வந்துட்டா, உங்களோட பிள்ளைக்கு சுவாமி இல்லாம வந்துட்டா, ஆசிரியர் நம்பர் புக் பண்றீங்களா, சுவசவனையில நம்பர் புக் பண்றீங்களா, பிரச்சனை இல்ல. ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ட்ட போறீங்களா, பிரச்சனை இல்ல, செய்யுங்க. இப்படி செஞ்சிட்டு குர்ஆன் சொல்லுது, உம்மாவோடையும் பாப்பாவோடையும் இஹ்சானான முறையில நடந்து கொள்ளுங்க, மிச்சம் மிச்சம் நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க. புள்ளைக்கும் வைஃபுக்கும் ஆசிரியரையும் சுவசவனையிலையும் மறந்தெடுத்துட்டு உம்மாவையும் பாப்பாவையும் திருவில் பிடிச்சி கிளினிக் புக்க கொடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பாதீங்க. சிம்பிள். இதை விட நல்ல முறையில உம்மாவோடையும் பாப்பாவோடையும் நடந்து கொள்ளுங்க. நம்பரை புக் பண்ணிட்டு நீங்க போகலையா, உம்மாக்கும் பாப்பாக்கும் நீங்க கூட்டி கொண்டு போங்க. இதுதான் உம்மாவோடையும் பாப்பாவோடையும் நடந்து கொள்றதுக்கு மார்க்கம் காட்டுற முறை. இஹ்சானான முறையில எல்லா சூழ்நிலையிலும் உம்மாவோடையும் பாப்பாவோடையும் துனியால நாங்க யாரோடெல்லாம் வாழ்றோமோ, யாரோடெல்லாம் பேசுறோமோ, யாருக்கெல்லாம் விட்டு கொடுக்கிறோமோ, யாருக்கெல்லாம் மதிப்பு மரியாதை கொடுக்கிறோமோ, யாரெல்லாம் கண்ணியமாக நடக்கிறோமோ, இது எல்லாத்தையும் விட மிச்சம் மிச்சம் கொள்கையான முறையில உம்மாவோடையும் பாப்பாவோடையும் நடந்து கொள்ளுங்க. முடிஞ்சு எந்த ஒரு சோதனையும் வரப்போறது இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்ல. உங்களோட மனைவியால உங்களுக்கு தொந்தரவு வரப்போறது இல்ல, உங்களோட பிள்ளையால உங்களுக்கு கண்குளிர்ச்சி இல்லாம போக போறது இல்ல. இவங்களோட நல்ல முறையில நடந்து கொண்டா அவங்க எல்லாத்தோடையும் நல்ல முறையில நடந்து கொண்டு இவங்களை காயப்படுத்தி கொண்டு வாழலாம்.